வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 30 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இது வந்து இந்த அதிகாரத்துவத்தால் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. பார்த்தா இவங்க எங்கேயாவது திருப்பி அடைச்சி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி அவங்களை கொண்டுட்ருப்பாங்க. ஏன்னா இவங்க அதிகாரத்துக்கு எதிராக அவங்க செஞ்ச தவறை சுட்டி காட்டியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு போராட்டத்தையோ புரட்சியோ பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனை வந்து காணாமல் போகிறதுன்றது ஒரு மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுது. 1970 இந்த பிரச்சனை ஒரு பெரிய பூதாகரமாக மாற அமெரிக்காவில் அதை தொடர்ந்து நிறைய பேர் இதுக்காக போராட்டங்களும் பண்ண ஆரம்பித்தாங்க. உலக நாடுகள்லையும் இது பற்றி பெருசான பேச்சுகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்தது. 2002 பார்த்தீங்கன்னா இதுக்காக சட்டத்திட்டங்களும் போட ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து இதுக்கும் தனி குழுக்களை உருவாச்சு உலகம் முழுக்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவங்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அந்த குழுக்கள் வந்து போக ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 82 நாடுகளில் கிட்டத்தட்ட 53,232 வழக்குகளை கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 42,600 வழக்குகள் இன்றைக்கி வரைக்கும் நிலுவையில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு முடிவுகள் வரல. இலங்கையில் மட்டுமே கிட்டத்தட்ட 12,226 வழக்கு இருக்குது. இந்தியாவில் 430 வழக்கு இருக்குது. ஈராக்கில் பார்த்திங்கன்னா 16,544 வழக்கு இருக்குது. அர்ஜென்டினாவில் மட்டும் 3,449 வழக்குன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 82 நாடுகளில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த மாதிரியான மனித உரிமை மீறல் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு கவனத்தை செலுத்தணும்னு சொல்லிட்டு 2010 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க ஆகஸ்ட் 30. நெக்ஸ்ட் டே நேஷனல் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பைன்ஸில் ஒரு டேங்க. இது வந்து ரோட்ரிஸ் டுட்டர்டி அப்படின்ற பர்சனை பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் 2022 இதுக்காக ஒரு டே உருவாக்கி வச்சிருக்காங்க. இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மெர்செலோ எச் டெல் பில்லர் அப்படின்ற ஒரு பர்சனுங்க. இவருடைய பர்த்டேவை தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராகவும் லாயராகவும் இருந்த ஒரு பர்சனு. ஸ்பானியர்களுடைய ஆட்சி உங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்த அந்த 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த பத்திரிகைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்களையும் அவங்க செய்கிற தவறுகளையும் சுட்டி காட்டிகிட்டே இருந்தார். இப்படியே பண்ணிட்டு இருந்தால் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஸ்பானியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நிதி நெருக்கடிலாம் மறைமுகமாக கொடுத்து அவர் வந்து அந்த பத்திரிகையை க்ளோஸ் பண்ண வச்சிட்டாங்க. இப்படியும் அப்பயும் சும்மா எல்லாம் மனுஷன் மணிலாலேருந்து மறுபடியும் ஸ்பானியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் ஸ்பானிய நாட்டுக்கே போயிட்டு அங்கேயும் பத்திரிகைகளை ஓப்பன் பண்ணி இவங்க பண்ணுற தவறுகள்லாம் சுட்டி காட்டிட்டே இருக்க அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இழுத்து மூடிடுறாங்க. ஸோ இப்படியே அவருடைய பிரச்சனைகள்ன்றது போக கடைசியில் அவர் காசு நோய் வந்து இறக்குற வரைக்கும் இந்த மாதிரி தன்னுடைய உரிமைகளுக்காக பத்திரிகை மூலமாக போராடிட்டே இருந்ததுனால அப்படிப்பட்ட பர்சனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அடக்குமுறையிலிருந்து மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக நேஷனல் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பைன்ஸில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 30. நெக்ஸ்ட் அச்சீவ்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கிர்கிஸ்தானில் ஒரு டேங்க. இந்த அச்சீவ்ஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆவணங்கள்லாம் பாதுகாக்கக்கூடியவங்க. இவங்க 1926 பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு அதுக்காக நிறைய ஊழியர்கள்லாம் நியமித்தாங்க. இன்றைக்கி அதனுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 5,000 ஊழியர்கள் இருக்காங்க. 53 டிஸ்ட்ரிக்ட்லேயே இதுக்கு பாதுகாக்கப்பட்ட பெட்டகங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய இந்த வரலாறுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு சட்ட திருத்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே அதில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆவணங்களை பாதுகாக்கிறவங்களுக்காக ஒரு டே உருவாக்கி வச்சிருக்காங்க கிர்கிஸ்தானில் ஆகஸ்ட் 30. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் வீல் ஷார்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திமிங்கலத்திலே ரொம்ப பெருசாக கிட்டத்தட்ட 62 அடி அளவுக்கு இருக்கக்கூடிய திமிங்கலத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பால் ஊட்டக்கூடிய முதுகெலும்பு உள்ள ஒரு திமிங்கலம்னு பார்த்தீங்கன்னா இந்த திமிங்கலத்தை பார்க்க போகிறாங்க. இதனால் வந்து மனிதர்களுக்கு எந்தவித பாதிப்பும் எப்பவுமே ஏற்பட்டதே கிடையாதுங்க. 21 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது அதிகமாக காணப்படும் தண்ணியில். இதோட நடத்தையும் இனப்பெருக்கவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பல கேள்விகளை உருவாகக்கூடிய நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயங்களாக தான் இன்றைக்கும் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. இதை இருந்தாலும் சட்டவிரோதமாக என்ன பண்ணுறாங்க, சில பேரை பிடிச்சி அதை வந்து சாப்பிட்றதுன்றது வழக்கமாக தான் வச்சுருக்கிறாங்களா இன்றைக்கும் பல நாட்டில். ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5-6% இதனோட எண்ணிக்கைன்றது குறைஞ்சிக்கிட்டே வர்றது ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறதுனால இதுக்காக ஒரு டேவையும் இதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு 2012 உருவாக்கப்பட்ட தினமாக இன்டர்நேஷனல் வீல் ஷார்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க ஆகஸ்ட் 30. நெக்ஸ்ட் டே நேஷனல் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கேபோனில் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது நாளுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு ரொம்ப பெரிய வருஷங்களுக்கு பின்னால் இல்லைங்க, போன வருஷம் நடந்த கான்செப்ட் தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமர் பாங்கோ அப்படின்ற ஒரு பர்சனு 1960 ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் லியோன் எம்பா அப்படின்ற ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவருக்கு சதி புரட்சியை பண்ணி இவர் அந்த ஆட்சிக்குள்ளே வராரு ஒமர் பாங்கோ. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 42 வருஷம் இவருடைய ஆட்சி தாங்க அங்கே தொடர்ந்து நடந்துனே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் இறந்து போனதுக்கப்புறம் இவருடைய மகன் என்ன பண்ணியிருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. 2009 இவர் மகன் மறுபடியும் அந்த பிரசிடென்ட் பதவிக்காக போட்டிட்டு அதை ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2016 இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஊழல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு மேலே வச்சாங்க. அப்படி இருந்தும் 2016 தேர்தலில் இவர் ஜெயிச்சிட்டாரு. இதை பார்த்த மக்களுக்கு இன்னும் டென்ஷன், என்ன இது நமக்கே பிடிக்காத ஒருத்தர் எப்படி ஜெயிச்சிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டங்கள் நடக்க கிட்டத்தட்ட 1100 பேரை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு.
மறுபடியும் 2023 தேர்தல் நடக்குது. இதுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா 2019 ராணுவம் என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையை பண்ணாங்க, பட் முடியல. அப்புறம் 2023 தேர்தல் நடக்க அதுலேயும் அவர் அகைன்ஸ்டாக ஜெயிக்க இது வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் புரட்சி அதிகமாக இன்னொரு பக்கம் இந்த ராணுவம் என்ன பண்ணாங்க, அவரை இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நாடு கடத்துறோம், இதுக்கப்புறம் இந்த ஆட்சி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தான். அதுக்கப்புறம் தான்ப்பா அவங்களுக்கு விடுதலைன்றது கிடச்சிது. 2023 போன வருஷம் நடந்த கான்செப்ட் அப்படி ஒரு பெரிய விடுதலை நடந்த ஒரு நாளை தான் இன்றைக்கி நேஷனல் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு காபன் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 30. நெக்ஸ்ட் பாப்புலர் கன்சல்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஈஸ்ட் திமோர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது காரணம் என்னென்னா, இவங்க இந்தோனேஷியா கிட்ட ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்குமுறையோட அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வெட்ட வெளியாக மக்கள் மத்தியிலையும் அண்ட் உலக நாடுகள் மத்தியிலையும் பேசவும் வச்சுது. நிறைய போராட்டங்கள் அவங்க நாட்டில் நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு தீர்வை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை 1990 உள்ளே வந்தாங்க. என்னதான் பிரச்சனை, உங்களுக்கு இவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான நிறைய பேச்சுவார்த்தைகள் போக 1999 ஆகஸ்ட் 30 ஒரு தேர்தல் நடக்குது. அதில் 79% மக்கள் வந்து எங்களுக்கு தனியான ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிச்சாங்க. அதை தொடர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரிவினை, அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலைன்றது கிடச்சிது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்புலர் கன்சல்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தியஸ்தம் பண்ணி வச்சு அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 30. நெக்ஸ்ட் விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியில் ஒரு டேங்க. இது டம்லு பனார் போர் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கத்துக்கும் துருக்கிக்கும் நடந்த ஒரு போர். கிரேக்கர்கள் அதிகமாக துருக்கி பகுதியை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அந்த பகுதியை ஆட்சி பண்ணிகிட்டே இருக்க அதுலேருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு இவங்க நடத்தின ஒரு பெரிய போரில் ஒரு பெரிய வெற்றியை துருக்கி பதிவு போனாங்க. இதுதான் அவங்களுடைய வரலாற்றில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெற்றிகளுக்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சுது. அப்படி அந்த கிரேக்கர்கள் அவங்க நாட்டை விட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சது தான் பார்த்தீங்கன்னா விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 30. தோற்று போக ஆசை, தோல்வியே என்னிடம் சலித்து தோற்று போகும் வரை தோற்று போக ஆசை. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.